வணக்கங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் சுண்டக்காம்பாளையம் அப்படின்ற ஊரில் வந்து கட்டி கொடுத்ததுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1164 ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 140 ஸ்கொயர் ஃபீட் கட்டி கொடுத்துருக்குங்க. இது வீட்டோட டோட்டல் பட்ஜெட் என்னென்னு கேட்டிங்கன்னா 26 லட்சங்க. இந்த 26 லட்சத்தில் நம்ம என்னென்ன கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வீட்டோட இது மேலே டேங்க்கு, ஹெட்ரூம், வீடு டோட்டலாக கம்ப்ளீட் A to Z கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்தது. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுங்க, எல்லா வீட்லேயும் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக செய்யலாம், யூனிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே திங்க் பண்ணிட்டுருப்போம். அதே மாதிரி இந்த வீட்லேயும் நம்ம வந்து சில திங்ஸ் வந்து புதுமையாக யூனிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் குறைவாக அதில் சம்திங் யூனிக்காக வந்து செஞ்சுருக்குங்க. ஒரு டிவைடர் வந்து பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் உள்ள வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. இதோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 6.5 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. அட்டாச் கிளாஸோடு பண்ணியிருக்குங்க. வெளியில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. மெயின் டோர் வந்து டீக்குங்க, அட்டாச் கிளாஸு வித் டீக்கோடங்க. இது அவுட்டர் பாத்ரூம்ங்க. 6.5க்கு 5 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. இது ஸ்டேர்கேஸ் கடியில் வர்றதுங்க. இது வீட்டோட மெயின் ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 அப்படின்ற சைஸுங்க. இந்த பார்ட்டிஷன் வந்து முழுக்க நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்ததுங்க. இது எப்படின்னா டோட்டலாக ஹாலுக்கும் டைனிங்க்கும் நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிச்சுங்க. சும்மா ஆர்டினரியாக எல்லா வீட்டுக்கும் பண்ணாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் பண்ணிச்சுங்க. இதுதாங்க அந்த பார்ட்டிஷன். அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து சிமெண்ட் ஒர்க்லேயே பண்ணிச்சுங்க. இது டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 8 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சன் மாதிரிங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மட்டும் போட்டு அங்கே எதாவது சமைச்சோன்னா இந்த பக்கம் எடுத்து வச்சு நம்ம அப்படியே டைனிங்கில் பரிமாறுற மாதிரிங்க. இந்த வுட் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்ற இதில் வந்து தனியாக பண்ணிச்சுங்க. இது வந்து வீட்டோட அமௌண்ட்டில் சேரலைங்க. இது உள்ளே போட்டிருக்க கடப்பா செல்ஃப் மட்டும் சிவில் ஒர்க்குங்க. மீதி போட்டிருக்க கிளாஸ்லாம் தனியாக பண்ணிச்சுங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 7.75 அப்படின்ற சைஸுங்க. இந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.25க்கு 7.25 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. அதான் சென்டர் ஓப்பனிங்க. இது நம்ம 4 பக்கமும் வச்சுக்கலாம். மேலே ஏறணும் அப்படின்னா 4 பக்கமும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் கொடுத்துருக்குங்க.
இது தனியாக பூஜை கேபினெட்டுங்க, இது தனியாக ரெடி பண்ணிக்கிட்டாருங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. இந்த டிசைன் லைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு சம்திங் எதாவது பண்ணணும், யூனிக்காக பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு அதில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லைனா நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த காட்டு எல்லாமே வந்து தனியாக வுட் ஒர்க்குங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 5 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. இது இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க, சேம் சைஸுங்க, 6க்கு 5 அப்படின்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ரைலிங், அதுக்கப்புறமேட்டு இந்த படி, இது எல்லாமே நம்ம வந்து நம்மளே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ் கிளாஸு, ஒரு 1000 லிட்டர் டேங்க்கு, ஸோ இது எல்லாமே நம்ம இது பண்ணி கொடுத்தாச்சுங்க. இதாங்க இந்த வீட்டோட டோட்டல் வாக் த்ரூ. இந்த டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரிங்க, எல்லாமே நம்மளே எலிவேஷன் டிசைன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்ததுங்க. ஐயா தாங்க வீட்டோட ஓனரு. இவருக்கு தான் நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம். அவர் எப்படி கட்டி கொடுத்தோன்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. இப்போ அப்படி நாங்கள் எப்படி கட்டி கொடுத்தோன்னு கொஞ்சம் எப்படி சொல்லுங்கப்பா. வீடு ஃபுல்லாக சப் கான்ட்ராக்டர் தான் கொடுத்தோம். எதுவுமே நாங்கள் வாங்கி கொடுக்கல, எல்லாம் அவரே போட்டு கட்டிட்டாருங்க. எப்படி கட்டி கொடுத்துருக்கோம்ப்பா? பரவாயில்ல. வீடெல்லாம் நல்லா கட்டிட்டாங்க, எது குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. சரி சரி. பொருள் எல்லாமே எப்படி போட்டிருந்தோம்? ஏதாவது குறைகிற இருந்துச்சா? குறையெல்லாம் இல்லைங்க, அதான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக போட்டீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்குங்களா? இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா? மேம்படுத்திக்கிற அளவுக்கு போய் குறை எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இல்லை அதான் நல்லா கட்டியிருக்கோம். நல்லா கட்டிக்கிறீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது
போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. பணம்லாம் இப்போ நான் பணம்லாம் ஃபுல்லாக அப்புறம் முதலே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம நம்பிக்கை இல்லைன்னா அப்படி கொடுக்குங்களா? மனுஷன் நம்பாமலாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆமாம், செஞ்சு கொடுத்துட்டீங்க. வேற எதுவும் இன்னும் குறையும் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் அப்படிலாம் அது குறையில்லை. சரிங்க. இந்த மாதிரி நீங்களும் புதுமையாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திஸ் இஸ் இன்ஜினியர் வினோத் ஃப்ரம் கிரிக்டன் கன்ஸ்ட்ரக்ஷன். தேங்க்யூ.